வணக்கம் தலைமையிலே. பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு ஏஆர் ரகுமான் அளித்த ஒரு பேட்டி சர்ச்சையை கொடுத்துருக்கு. அதில் அதோட கருப்பொருள் என்னவா அமையும்னா, தன்னுடைய இசை வறட்சியை ஒப்புக்கொள்ள முடியாத ஏஆர் ரகுமான் அதுக்கு மாற்றாக தான் ஒரு இஸ்லாமியன், அதனால எனக்கு வாய்ப்புகள் இந்த 8 ஆண்டுகளாக மறுக்கப்படுகிறது என்றது போல அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். அதாவது பல காரணங்கள், தான் ஒரு இஸ்லாமியனாக இருப்பதும் ஒரு காரணம், இந்த இசை வாய்ப்புகள் எனக்கு மறுக்கப்படுவதற்கு பாலிவுட்ல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாரு. ஒரு நல்லபடி இசையமைத்தா அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் அது இல்லை அப்படின்னு புரிஞ்சு விட்டாங்கன்னா வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாங்க. அதை விட்டு அப்போ தன்னிடம் உள்ள இசை வறட்சியை தான் ஒத்துக்கொள்ளணுமே தவிர மதத்தை எல்லாம் இங்கே ஒரு காரணமே காட்ட முடியாது. இசைக்கு மதமும் அல்ல, மொழியும் அல்ல, எதுவுமே கிடையாது இசைக்கு. அதை தாண்டி ரசிக்கப்படுவது இசை. மேலும் இந்தியாவில் இந்த பிரச்சனையே இல்லை. பொதுவாக பிபிசி இதை போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக வெளிவிட்டு அதில் ஒரு சந்தோஷம் கண்டுகொண்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாகவே. கிறிஸ்துமஸ் அப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு செய்தி பெருசாச்சு. இந்த கிறிஸ்துமஸ் அலங்காரத்துக்கு வியாபாரத்துக்கு வைத்திருந்த பொருளை சில மனநோயாளிகள் அடித்து உடைத்ததை எடுத்து இதை கிறிஸ்துமஸ் இந்தியா முழுவதும் கொண்டாட முடியாத பண்டிகை போல ஒரு செய்தியை மிக பெருசாக்குனாங்க. இது உலகம் முழுவதும் போன செய்தி இது, அதனால சொல்றேன். ஆனா அதே சமயத்தில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ தேவாலயத்தில் மோடிஜி அவர்கள் ஆராதனையில் முழுவதுமாக பங்கெடுத்து கொண்டார். அதை பற்றி பெருசாக செய்தியாக்கல. அதை விட ஒன்று, இந்த பாம்பேல ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு நமது தேசிய கீதம் ரொம்ப அற்புதமாக பாடப்பட்டுச்சு. பொதுவாக பாரம்பரிய கிறிஸ்துவ ஆலயங்களில் கொயர் அப்படிம்பாங்க, பாட்டு பாடுறது 4 வித ஒலிகளில் பாடுவாங்க. 4 வித பிட்ச் இருக்கும் அவங்க பாடுறதுல. 4 பிட்சில் கூட்டமாக இருந்து அந்த தேசிய கீதத்தை நான் கேட்கும்போது உண்மையில புல்லரிச்சு போச்சு. ஆனா அதெல்லாம் பெரிய செய்தியாகல. அதை விடுத்து தெருவோரத்தில் பொறுக்கிகை பண்ண பிரச்சனையை இந்தியா பூரா ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல இவங்க பிபிசியில் காமிச்சாங்க. ஏஆர் ரகுமான் ஒன்று புரிஞ்சுக்க வேணும். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு தெய்வத்திற்கு நிகராக இந்தியாவில் இந்து மக்கள்கிட்ட இருப்பார். அதை விட்டு அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு இவங்களுக்குலாம் தகுதி இல்லை. இசைகளையும் சினிமாக்களையும் அப்துல் கலாம் ஐயாவை ஒப்பிட்டு பேசக்கூடாது. சினிமா துறையை எடுத்துட்டீங்கன்னா பாலிவுட்ல, பாம்பேல தொடர்ச்சியாக ஷாருக் கான், அமீர் கான் மற்றும் சல்மான் கான், இந்த 3 பேர் தான் தொடர்ச்சியாக ஆளுமை செய்கிறாங்க இந்த பாலிவுட் உலகத்தில். இவங்களை எந்த அளவுக்கு ஒதுக்க அரசியல் கட்சிகள் பார்த்தாங்கன்னா, இந்த சிவசேனா இப்போ கூட அண்ணாமலை அவர்களை மிரட்டினாங்க. அதே போல தொடர்ச்சியாக இந்த கான்களை தொடர்ச்சியாக மாற்றுவாங்க. நீங்கள் நடிக்கக்கூடாது, மக்கள் பார்க்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு போட்டியாக நடிகர்களுமே இருந்தாங்க இந்துக்களில். அக்ஷய்குமார், சுனில் செட்டி, அஜய் தேவகன், இவங்களாம் சமகால நடிகர்கள். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி, மிரட்டலை தாண்டி அந்த மக்கள்கிட்ட முதல் 3 இடத்துல இந்த இஸ்லாமிய நடிகர்கள் தான் இருந்தாங்களே ஒழிய இங்கே மதங்கள் வருவதற்கான பேச்சே இருக்கக்கூடாது. கலைகளில் மதமே இல்லை. அதை விடுத்து தான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறது அது இவர் பேசுனது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இந்த பேட்டி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சமீபத்தில் ஒரு ஹிந்தி படத்துக்கு இசையமைச்சிருந்தார். சா வா அப்படிங்கிற ஒரு படம் சத்ரபதி மன்னர்களை பற்றி அந்த காலகட்டத்தில் நடக்கிறத வைத்து எடுத்த படம். வெறும் 130 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. 750 கோடி ரூபாய் தாண்டி வியாபாரம் வசூல் போயிட்டே இருக்கு. பிரம்மாண்ட வெற்றி படத்தில் அது ஒன்றா மாறி இருக்கு. ஆனால் அங்கே என்ன விமர்சனம் மக்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, படத்திற்கு ஏற்ற இசையை, பின்னணி இசையை ஏஆர் ரஹ்மான் கொடுக்க தவறிவிட்டார். குறிப்பாக
அந்த காலகட்டத்துக்கான இசை இல்லை, இந்த இசை பாடல்கள்ல ஒன்றவே முடியவில்லைன்னு சொல்லி அந்த மக்கள் விமர்சனத்துல ரொம்ப குறை சொல்லி பேசியிருந்தாங்க. அதற்கடுத்து தான் இந்த பேட்டி அமைஞ்சது பிபிசியில். இதெல்லாம் பேசினாங்க. இவர் சரியா இசையமைக்க முடியல, இசை வறட்சி அப்படிங்கிறது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், தனிப்பட்ட காரணம் இருக்கலாம், மன சிந்தனை அங்கே போக முடியாமல் இருக்கலாம். அப்படிதான் ஒத்துக்கணுமே தவிர இந்த இஸ்லாமியன் அப்படிலாம் பேசவே கூடாது. நான் அந்த சாவா படத்தை இதை படிக்கும்போது சரி பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரே அதில் மிக புகழ்பெற்ற பாடலை கேட்டேன். அது தன்னுடைய பின்னணி இசை கலைஞர்களோட மேடையில் அந்த பாட்டை ஏஆர் ரஹ்மான் பாடி புகழ்படுத்தினார். அந்த பாட்டையுமே அவர் தான் படத்துலையும் பாடியிருப்பார். கத்தரை தவிர வேற ஒன்றுமே இல்லை அந்த பாட்டில், ராகமோ வேற தாளங்களோ எதுவுமே இல்லை, கத்துவதை தவிர வேற ஒன்றுமே அந்த பாட்டில் இல்லை. அப்போது விமர்சனத்தில் அப்படி திட்டி தான் பேசுவாங்களே ஒழிய, ஒரு பாடல்கள் அப்படின்னா அதுக்கு உயிர் நாடியா ராகம் இருக்கணும். நீங்கள் பாட்டெலாம் கேட்டு பாருங்க, உலக புகழ்பெற்ற மேடை அது இருந்துச்சு. அப்படி ஒரு மேடையை உலகம் கண்டிருக்காது. எண்ணற்ற இசைக்கலைஞர்கள் மேலே கூட ஆடுவதற்கு எண்ணற்றவர்கள் பயங்கரமான வாய்ப்புகள் கொடுத்து கத்துவதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தொடக்க ஆரம்ப காலகட்ட இசையே ஒரு சிறு பிள்ளைத்தனமாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆன்டி இளையராஜா பிம்பம். இது இப்படிதான் புகழ் பெற்றார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நீண்ட காலமாக இளையராஜா அவர்களின் மிகப்பெரிய ராஜாங்கம் தமிழ் இசை உலகில் இருந்துச்சு. அது இந்த ஆண்ட பரம்பரைகளுக்கு, மூளை வலிமை உள்ள பரம்பரைகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஒருவர் இளையராஜா தன்னை ஒரு ஜாதிக்குள்ள அடக்கி பேசவே மாட்டார். நானும் அது பேசக்கூடாது என்றாலுமே யதார்த்தம் சொல்றேன். இப்படி ஒருவர் ஆண்ட பரம்பரைகளையும் மூளை வலிமை உள்ள பரம்பரையுமே வெளியில நிக்க வைக்கிறார், காக்க வைக்கிறார், நாள் கணக்கா மாத கணக்க காக்க வைக்கிறார், காலில் விழுக வைக்கிறார், அவருக்காக தவம் கிடக்க வைக்கிறார். இப்படி அவர் நம்மளையெல்லாம் இப்படி ஆட்சி செய்கிறாரே என்ற பொறாமை கோபத்தின் விளைவாக தான் இந்த ஏஆர் ரஹ்மான ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் சொல்லி கட்டமைச்சாங்க. அது கேட்டார் போல விருதுகள், ஆஸ்கார் போன்ற விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. எந்த பாடலுக்கு இவர் ஆஸ்கார் வாங்கினா எனக்கு இப்போ வரைக்கே தெரியாது. இந்த ஆஸ்கார், இந்த நோபல் அப்படி எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு பிரிவினை தேசத்துக்குள் உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுவது போல தெரியுது. இன்னைக்கு பங்களாதேஷில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதற்கு காரணமான நபர் நோபல் பரிசு பெற்றவர். இன்னைக்கு வெனிசுவேலாவில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் அவங்க ஒரு பெண்மணி இருக்காங்க, நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃப்ரீ வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. சுதந்திரமான உலகத்தை உருவாக்கணும்னா உலகம் சுதந்திரமா தான் இருக்கு, இதோ இவர்கள் தான் உருவாக்குவது போலவும் இவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்து அந்தந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் உருவாக்கத்தான் இந்த ஆஸ்கர், நோபல் போன்றவை பயன்படுகிறது. இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விருதுகள் அல்ல. இவருடைய தொடக்க காலமே ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பாட்டு. முதல் பாட்டு மிகப்பெரிய ஹிட் என்று கொண்டாடப்படுகின்ற பாட்டு இந்த சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. அந்த பாட்டு இந்த ஏஆர் ரஹ்மான் பாட்டெலாம் அப்படி போட்டு காட்டலாம், அப்படி அதை விமர்சனம் பண்ணலான்னா தொட்டு பார்க்க முடியாது. எல்லாருமே இந்த விஷயத்துலையுமே தான் இளையராஜா மட்டும்தான் காப்பிரைட் பிரச்சனை பண்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக தமிழ் விமர்சகர்கள் பேசுவாங்க. இந்த ஏஆர் ரஹ்மான் பாட்டை நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது. இளையராஜா பாட்டாவது டவுன்லோட் பண்ணி நம்ம போடலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். ஆனால் இவங்க பாட்டை டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்போடு இருக்காங்க காப்பிரைட் சட்டத்தில். ஆனால் நம்ம எல்லாமே இளையராஜா மட்டும்தான் காப்பிரைட் பிரச்சனை, ஏதோ ஏஆர் ரஹ்மான் அணிநிறுத்தலாம், அவங்க பாட்டை பயன்படுத்த நமக்கு அனுமதி கொடுத்தது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தப்பு. இல்லாட்டி இந்த பாட்டெல்லாம் நான் போட்டே காமிச்சிருப்பேன். இந்த சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இது எப்படி இருக்குன்னா, இந்த நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, இதை போன்ற குழந்தைகளுக்கான பாடல் ரைம்ஸ் அப்படிம்பாங்க, அப்படிதான் இருக்கும். எந்த வித ஏற்றமும் இறக்கம் இருக்காது. ரைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் இருக்காது. குழந்தைகள் பாடுவதற்கு கேட்டார் போல மெட்டமைச்சிருப்பாங்க. அதுதான் நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடி பாட்டு. அப்படி சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, அப்படியே தான் போகும் டிராவல். ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்காது. அதே பாடத்தில் தான் அந்த காதல் ரோஜா, அதை கேட்டாலும் அப்படிதான் இருக்கும்.
காதல் ரோஜாவே, எங்கே நீ எங்கே, ஒரு டிராவலே இருக்காம போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, இதை போல ரெய்ம்ஸ், குழந்தைகளுக்கான ரெய்ம்ஸை போல தான் பாட்டு அமைச்சிருப்பாங்க. ஏதோ இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சனால, அது இசைக்கருவின்னு சொல்லக்கூடாது, கம்ப்யூட்டர் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி ஏதோ ஒரு இசையை ஒட்ட வச்சு பாடலை கொடுத்து ஆன்டி இளையராஜா, இளையராஜாக்கு எதிர்ப்பாளர்கள் இவங்களெல்லாம் ஒரு திணிப்பாக கொடுத்தார்கள் தான் சொல்ல முடியும், இசை திணிப்புன்னு சொல்ல முடியும். இவங்களெல்லாம் இசை அமைப்பாளர்கள் கூட சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப ஏஆர் ரஹ்மான், அனிருத்லாம் இசை அமைப்பாளர்கள் என்றால் இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் அவங்கெல்லாம் யாரு? இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கெல்லாம் அவங்க இசை கருவிகளே தொடாம கம்ப்யூட்டர் மூலமாகவே ப்ரோக்ராம் பண்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பாடல்கள்ல நிச்சயமா டிராவல் இருக்கணும், ஏற்றம் இறக்கம் இருக்கணும். அதான் ஒரு பாடல். இன்னொரு பாடலுக்கு அந்த ராகம் தான் ஜீவ நாடி, உயிராக இருக்கும். அதுக்கப்புறம் வார்த்தைகள், பாடுபவர்கள், இசைக்கருவிகள் எல்லாமே கை, கால், முகம், கண் அப்படிதான் மாறும். உயிர் என்பது ராகம் தான். இந்த ஏற்ற இறக்கத்துக்கு நான் இளையராஜா பாடலை இங்கே ஒப்பிடல. ஏன்னா இளையராஜா வந்து ஒரு மனித பிறவி அதனால சொல்ல முடியாது, அவர் ஒரு இசை பிறவின்னு சொல்லலாம். அவர் சராசரியை இல்லை மனிதர்களை தாண்டிய நபர். அதனால் அவரை வந்து இங்கே நான் ஒப்பிட்டு பேசல. நீங்கள் விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டையுமே போட முடியாது, காப்பிரைட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா எடுத்தோன்னையே விநாயகனை பாட்டு ஆரம்பிக்கும் முன்னால் சீர்காழி கோவிந்தராஜன் தொடக்கத்தில் ஒரு பாடுவார். சீர்காழி கோவிந்தராஜனாலே அது பாட்டு பாட முடியாது, அந்த இடத்துல பாட முடியாது, திணறுவார். நீங்கள் இன்னைக்கு அந்த பாட்டை கேளுங்க, அவரே திணறுவது புரியும். அதில் இந்த விநாயகனே வினை தீர்ப்பவனே அந்த பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அது பல்லவி, சரணம் வருவாங்க. சரணத்தில் பார்த்தீங்கன்னா உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளம் வந்தாய் அப்படின்னு பாடுவார். அதை வந்து 2 தடவை பாடுவார். உமாபதியே உலகம் என்றாய், இது 2 தடவை பாடிட்டு அதற்கடுத்து தனனே மாங்கனி உண்டாயின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும், அது 2 தடவை வரும். அதாவது உமாபதியே எங்க இருக்கு, கணநாதனே எங்க இருக்கு, இதுதான் டிராவல்ங்கிறது. அங்கிருந்து ஒரு ஜம்ப், ஒரு மிகப்பெரிய குதியை கொண்டு வந்து இந்த கணநாதனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கதிர் வேலனின் கருத்தில் நின்றாய், அதையும் 2 தடவை பாடுவாங்க. அதுக்கப்புறம் விநாயகனே வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உமாபதியே அது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கணநாதனே எங்கேயோ மேலே போய் நிற்கும். அதுக்கப்புறம் கதிர்வேலனே அது கொஞ்சம் கீழே வரும். அதுக்கப்புறம் விநாயகனே வருவாங்க. இதுதான் டிராவல் ஆகிறதுங்கிறது. மேலையும் கீழையும் போய் வர்றது. பாடகர்கள் ரொம்ப திணறி போகிறது, இதெல்லாம் பாடகர்கள் திணறி போவாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் திணறி இந்த பாட்டை பாடுவார், அற்புதமாக பாடியிருப்பார். அந்த அளவுக்கு இசையமைப்பாங்க. டிராவல் பண்ணும் பாட்டு இந்த மாதிரி. அதை விட்டுட்டு சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, இப்படியே டிராவல் எதுவுமே இல்லாமல் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, இப்படி இருக்கும். நான் யாரையுமே குறை சொல்ல, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இவரோட அவளும் நானும் அமுதும் தமிழும் பாட்டு, உண்மையாகவே இந்த பாட்டை அவருக்கு கொடுத்து ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க சொல்லும்போது கொண்டாட்டம் பண்ணி இசையமைச்சிருக்கணும். ஏன்னா இது பாரதிதாசன் அவர்களுடைய பாட்டு. ஒவ்வொரு வரியும் முத்து முத்தான வரிகள், அவ்வளோ அற்புதமாக இசையமைச்சிருக்கணும். ஆனால் அதை விடுத்து இந்த அவளும் நானும் தொடக்கத்தில் பல்லவிம்பாங்க. இதில் பல்லவி கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். அவளும் நானும் அமுதும் தமிழும் பல்லவி ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சரணம் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஒரு சரணத்தை கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டுக்கு. நீங்கள் அவளும் நானும் கேட்டு பாருங்க, புரியும். அந்த வரிகளுக்கு உண்டான ராகம் அந்த பாட்டில் இருக்காது. அதே போல் இந்த நீல மலைச்சாரல் தென்றல் வசிக்கும் இடம் சொல்லி பாட்டு வரும். இதுவுமே சிம்பு கொடுத்த பாட்டு தான். அவளும் நானுமே சிம்பு கொடுத்த பாட்டு தான். இந்த பாட்டுமே பல்லவியை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அதுமாதிரி அந்த பல்லவியில் வர கிச்சு கீச்சென்றது கிட்டவா என்றதுங்கிற பாடுற இடத்த கூட அதை ஒரு பாட்டாக ஏற்றுக்கலாம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா பல்லவி முடிஞ்சு சரணம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியாமல் திணறது நல்லாவே புரியும். ஏதோ ஒரு வார்த்தைகளை கொடுத்து பேச சொன்னது போல, அதுக்கு வந்து ஏதோ இசை சத்தம் கொடுத்தது போல தான் சரணம் இருக்கும். இது எல்லாமே என்னத்தை காட்டுதுன்னா இசை வறட்சியை காட்டுது. இத்தனைக்கும் ஒரு படத்துக்கு இசையமைக்க நீங்கள் சராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் 2.5 மாதம் பண்ணுறாரு. 2.5 மாதம் எடுத்துக்கிட்டு கோடிகளில் பல கோடிகள் சம்பளம் வாங்கிக்கிட்டு இப்படி வந்து சரணத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அல்லது டிராவலே ஆகாமல் பாடலை கொடுப்பதெல்லாம்
நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து சாவா அந்த பாட்டு இசையமைச்ச அந்த மேடையில் பின்னால எண்ணற்ற இசைக்கலைஞர்களை வச்சுக்கிறாங்க. இது ஏன்னே எனக்கு புரியறதில்லை. அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க மட்டுமே பின்னாடி ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மேடைகளில் இதை போல 100 பேர்த்துக்கு மேலே வச்சுக்கிட்டு பாடல்களில் ராகங்களில் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் 1000 இசைக்கலைஞர்களை கொண்டு வச்சாலுமே அது பிரயோஜனப்படாது. ராகமே இல்லாமல் வச்சுக்கிட்டு சரணத்தில் என்ன பண்ணுறதுன்னு திணறிக்கிட்டு, ஆனால் நீங்கள் ஒரு 200 இசைக்கலைஞர் மேடையில் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் போய் க்ளோஸ்அப்பாக காட்டிக்கிட்டு இருக்க, அதில் எந்த வித பிரயோஜனம் இல்லை, எரிச்சல் தான் வரும். இன்றைக்கெல்லாம் தனிப்பட்ட ஆல்பம் பார்த்தீங்கன்னா பாடுறவங்க அந்த ராகம் முக்கியங்கிறத உணராமல் வீடியோ எடுக்கும்போது பாடுறவங்களை முழு அலங்காரம் பண்ணி அப்படியே க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறது, ஒவ்வொரு இசைக்கருவி வாசிப்பவர்களையுமே க்ளோஸ்அப்பாக போய் காட்டுறது. ஆனால் இங்கே ராகம் ஒன்றுமே இல்லை, பாட்டை கேட்க சகிக்காமல் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு சிலதை நிச்சயமாக பார்க்கணும். மெட்டாலிக்கா இவங்க வந்து தனிப்பட்ட பேண்ட், இவங்க வந்து பாடலை கொடுத்தவங்க மெட்டாலிக்கா, உலக புகழ் பெற்றவங்க. இவங்கள சில எல்லாம் நிறைய பாடல் நல்லா இருக்கும். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் ஒரு பாட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா நீங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் காதுகளில் ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாடல் கேளுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர். இந்த பாட்டில் ஒருத்தர் பாடுகிறவரே ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வாசிப்பார். ஒருத்தர் பாடுகிறார், அவரே எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறார். இன்னொருத்தர் வந்து அங்கே இன்னொரு எலக்ட்ரிக் கிட்டார் வாசிப்பார். 2வது அவர் உலக புகழ் பெற்றவர். 3வது ஒரு பேஸ் கிட்டார் வாசிப்பார். 4வது ஒருவர் ட்ரம்ஸ் வாசிப்பார். ட்ரம் செட் நான் சொல்றது இதுதான் உண்மையாகவே கேட்க நல்லா இருக்கும். ட்ரம் செட் என்பது ஒரிஜினல் பெருசாக இருக்கும், வாசிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அதை விடுத்து நோயாளி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேட் வச்ச சின்னதாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு அதில் வாசிக்கிறாங்க. அந்த ட்ரம் செட்டில் வாசிக்கிற சுகம், அந்த சத்தம் எதுலேயுமே கிடைக்காது. நான் வந்து ட்ரம் செட் வாசிச்சுட்டு இருந்தேன். நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது பாலிடெக்னிக்கில் எங்களுக்கு ஒரு இசைக்குழு இருந்துச்சு, அதில் நான் ட்ரம் செட் வாசிப்பேன், அதுக்கப்புறம் வாசிப்பேன். ஓகே, அந்த ட்ரம் செட்டோட சுகம் கிடைக்காது. ஆக மொத்தம் இந்த மெட்டாலிக்காவில் வெறும் 4 பேர் தான் பாடுபவரோடு சேர்த்து. ஆனால் அவங்க கொடுத்த பாடல்களில் உள்ள அதிர்வு, குறிப்பாக அந்த நத்திங் எல்ஸ் மேட்டரில் கேளுங்க. இந்த பாட்டில் உள்ள அதிர்வில் 1000ல் 1 பங்கு கூட ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் ஏஆர் ரஹ்மானை இசை புயல், இசை என்னமோ சொல்கிறாங்க. இந்த பாட்டு நீ கேட்டு பாருங்க. நிர்வாணான்னு சொல்லி ஒரு பேண்ட் இருக்கு. நிர்வாணா உலக புகழ்பெற்ற பாட்டு. இல்லை, இந்த மெட்டாலிக்காவுடைய நத்திங் எல்ஸ் மேட்டர் வெறும் 4 பேரோடு இசையமைக்கப்பட்ட பாடல். அவங்க வந்து மேடைகள்லையுமே அது வாசித்து காட்டுவாங்க. 4 பேர் தான் இருப்பாங்க. 150 கோடி பேர் இந்த பாட்டை பார்த்துருக்காங்க. அதாவது 1.5 பில்லியன். இவங்கள பாட்டெல்லாம் மில்லியனில் கேட்குறது, பில்லியனில் போகுது. 150 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இங்கே நிர்வாணான்னு சொல்லி இன்னொரு பேண்ட், உலக புகழ்பெற்ற பேண்டு. அதில் வந்து பாடுகிறவர் தான் எலக்ட்ரிக் கிட்டார் வாசிப்பார். ஒரே எலக்ட்ரிக் கிட்டார் தான் பாடுவார், எலக்ட்ரிக் கிட்டார் வாசிப்பார். இன்னொருத்தர் பேஸ் கிட்டார் வாசிப்பார். இன்னொரு நபர் ட்ரம்ஸ் வாசிப்பார், ட்ரம் செட் வாசிப்பார். 3 பேர் தான் இந்த நிர்வாணால. இவங்க இந்த நிர்வாணால ஸ்மெல்ஸ் லைக் டீன் ஸ்பிரிட்னு ஒரு பாட்டு இருக்கு, நிச்சயமா கேளுங்க. இதில் கொடுக்கப்படுகின்ற அதிர்வு, கேட்கின்ற சத்தம் எல்லாம் பக்கம் கூட ஏஆர் ரஹ்மான் போக முடியாது. வெறும் 3 பேர் இசையமைச்ச பாட்டு 211 கோடி பேர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்காங்க. 2.1 பில்லியன் கணக்கில் வரும் யூடியூப்ல. பிரம்மாண்டமாக கேட்கப்பட்ட பாடல்கள். ஆனால் 4 பேர் 3 பேர் தான் இசை அமைத்தது. நான் ஏன் இந்த 2 மட்டும் பெருமைப்படுத்தி பேசுறேன்னா, இந்த இசைக்குழுல கீபோர்டு இல்லை. கீபோர்டு இல்லாமல் இசைக்குழுவே இருக்காது. கீபோர்டில் தான் கார்ட் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நீங்கள் கீபோர்டில் பிடிப்பாங்க, நீங்கள் கார்ட் பிடிப்பாங்க, அந்த கார்டோட அவங்க சேர்ந்து பாடுவாங்க. கீபோர்டு இல்லாமையே கிட்டார் ட்ரம்ஸில் தான் இந்த இசைக்குழுவே ஓடுச்சு. இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில் காலின்ஸ், ரொம்ப அற்புதமான பாடல்கள். பிரையன் ஆடம்ஸ், செலின் டியான், பான் ஜோவி, இவங்க பாட்டெல்லாம் போய் கேளுங்க. அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்குற அறிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த இசைக்குழுல அதிகபட்சமாக 7 பேருக்கு மேலே இல்லை. அவங்க பாடல்கள் எல்லாமே பல கோடிகள் பார்க்கப்பட்ட பாடல்கள். அதே சமயத்தில் ஒப்பனையுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி பெரிய அலங்காரத்தோடலாம் வந்து நான் பார்க்குறதே இல்லை. சாதாரணமாக ஒரு தெருவில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அதை போன்ற ஒப்பனையில் தான் அவங்க மேடை கச்சேரியே பண்ணுவாங்க. முழுக்க அவங்க எண்ணம் எங்கே இருக்குன்னா, அந்த பாடல் மக்களுக்கு பிரம்மாண்ட முறையில் போய் சேரணும்.
மேக்சிமம் லெவல் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உச்ச கட்ட இதில் பாடுவாங்க, உச்ச கட்டத்தில் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, உச்ச கட்டத்தில் எலக்ட்ரிக் கிட்டார் வாசிப்பாங்க. இந்த மேலே சொன்ன இந்த மாதிரி பிரையன் ஆடம்ஸ், பில் காலின்ஸ், மெட்டாலிக்கா கூட வார்த்தைகள் இருந்துச்சு, லிரிக்ஸ், பாடல்கள், ஆங்கிலம் சொல்லி ஒரு பாடல் இருந்துச்சு. ஆனால் பாடல்களுக்கு மொழியே இல்லை, மதமாக தாண்டி மொழியே இல்லைன்னு ஒருத்தங்க நிரூபிச்சு காமிச்சாங்க. எனிக்மா அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் இருக்கு. 1990களில் வந்தாங்க. ஒரு 20க்கு மேற்பட்ட அவங்க இந்த ஆல்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாடல்கள், அந்த இசைன்னு சொல்லலாம், பாடல்களுக்கு பெருசாக வரிகளை கொடுத்ததே இல்லை. சில இடங்களில் வார்த்தைகள் மட்டும் வந்துட்டு போகும். அது அந்த வார்த்தைகள் ஒரு தனிப்பட்ட மொழியை சேராது. ஆங்கிலம், பிரான்ஸ், லத்தீன், ஸ்பெயின் போன்ற மொழிகளில் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க எனிக்மால. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் உலக புகழ் பெற்றது. மொழியே பெரிதும் இல்லாத பாடல். 7 கோடி கேசட்டுகள், நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேசட் சிடி தான், இன்னைக்கு இல்லை. 7 கோடி சிடிகள் விற்கப்பட்டது எனிக்மாவுடைய ஆல்பங்கள். 100 கோடிக்கு மேலே இந்த பாடல்கள் கேட்கப்பட்டிருக்கு. மொழிகளே இல்லாத பாடல். இன்னைக்குமே இப்போவுமே ஸ்பாட்டிஃபைல இன்னைக்கு பாடல்கள் கேட்பதற்கு சிறப்பாக இருக்குது ஸ்பாட்டிஃபை. அதில் மாதம் 35 லட்சம் பேர் எனிக்மாவுடைய பாடல்களை கேட்குறாங்க. இது பாடல்கள்னு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வார்த்தைகளே பெருசாக இல்லை. 35 லட்சம் பேர் கேட்குறாங்க உலகம் முழுவதும். இதில் எனிக்மாவோட முக்கியமான நபர் மைக்கேல் குருட்டோ அப்படிம்பாங்க. இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். இசைக்கருவி வாசித்தவர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க பாட்டை ரெக்கார்டிங் பண்ண இடம் ஸ்பெயின். பாடல்களில் மொழியே இல்லை, வார்த்தைகள் உண்டு, அதுவும் பல்வேறு வார்த்தைகள், மொழி வார்த்தைகள். ஆனால் உலகம் முழுவதும் ரசிக்கப்படுகிறது. இதுதான் இசை என்பது. அதுக்கு ஜாதியோ, அதுக்கு மதமோ, அதுக்கு மொழியோ, அதுக்கு நிறமோ கிடையாது. மக்கள் அதை தாண்டி இசையை ரசிப்பாங்க. இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேட்டிகள் கொடுக்கணும். அதுவுமே இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்கின்ற சம்பளம் பல கோடிகள். உலகத்தில் அதிகம் சம்பளம் வாங்கும் ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். இந்தியாவில் நம்பர் 1 நினைக்கிறேன். உலக அளவிலேயே அதிக சம்பளம் வாங்குகின்ற நபர். இசையமைக்க இவருக்கு கொடுக்கின்ற நேரம் மிக அதிகம். மாதங்கள், சராசரியே பார்த்தீங்கன்னா 2.5 மாதத்துக்கு ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு. இவரை இசையமைப்பதற்கு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இசையமைக்க சொல்கிறாங்க. நேரம், சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. வசதி வாய்ப்புகளுமே இன்னைக்கு பயங்கரமான வசதி வாய்ப்பு. இவங்க பாட்டை ரெக்கார்டிங் பண்ண தராங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் பாடல்கள் 120 ட்ராக்ல ரெக்கார்டிங் பண்ணுறேங்கிறாங்க. எனக்கு இன்னுமே நம்ப முடியல. 120 ட்ராக்குக்கு இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. 120 ட்ராக்குகளில் பாடல்கள், தமிழ் பாடல்கள், சில பாடல் பதிவு பண்ணப்படுது. அது என்ன ட்ராக் அப்படின்னா, நீங்கள் வீடியோலாம் காட்டுவாங்க, வெளியே மிகப்பெரிய மிஷின் மாதிரி இருக்கும், அதில் பொத்தான்கள் இருக்கும், அந்த பொத்தானை மேலேயும் கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் மிக்சர். 120 ட்ராக் என்பது இசைக்கருவிகள், பாடுபவர்கள் எல்லாம் சேர்த்து 120 ஆட்களை தனித்தனியாக கட்டுப்படுத்துவது. தனித்தனியாக அந்த இசைக்கருவியை வாசிக்க வைக்கலாம். தனித்தனியாக அந்த இசைக்கருவியை, அதோட ஒளியை மேலேயும் கீழே இறக்கலாம். இந்த இசைக்கருவியின் சத்தம் கேட்காதது போல பண்ணலாம். அதை மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 120 ட்ராக்ல, அதாவது 120 மைக் இருக்கும், அல்லது 120 பிளக்இன் இருக்கும். அதெல்லாம் பிளக்இன் மைக் அப்படின்னா, பாடுகின்ற நபருக்கு முன்னால நிச்சயமா மைக் தான் வைக்க முடியும். மைக் இருக்கும், அதோட இன்னொரு முனையில உள்ள ஒயர் அந்த மிக்சர் மிஷின்ல சொருகியிருப்பாங்க. இது ஒரு ட்ராக்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ராக்ல இன்னொரு நபர் பாடிட்டு இருந்தாருன்னா அது இன்னொரு ட்ராக், அவருக்குமே மைக் தான் வைப்பாங்க. பிளக்இன் அப்படிங்கிறது, ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாருன்னா அந்த கீபோர்டுக்கு மைக் வைக்க மாட்டாங்க. பொதுவாக கீபோர்டில் அது ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அந்த துவாரத்தில் அந்த சொருகி இருப்பாங்க. அதோட இன்னொரு முனை அந்த மிஷினில் போய் சொருகி இருக்கும். இது நீங்கள் 3வது ட்ராக்னு வச்சுக்கோங்க. 4வது ட்ரம் செட். ட்ரம் செட் ஒரிஜினலாக வாசித்தாங்கன்னா 7 அல்லது 8 மைக்கு மேலே வைப்பாங்க, தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு மைக்குக்கும் இன்னொரு முனையை அங்கே சொருகி இருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராக். இப்படி தான் ட்ராக்காக பிரிப்பாங்க. பாடுபவர் மற்றும் பாடுபவருக்கு மைக் தான் கொடுக்கணும். ஒரிஜினல் ட்ரம்ஸுக்கு அதிகமாக மைக் தான் கொடுப்பாங்க. ஆனால் கிட்டார் வாசிக்கும் போது பிளக்இன் பண்ணுவாங்க. கீபோர்டுக்கு பிளக்இன் பண்ணுவாங்க. இதுதான் பிளக்இன் மற்றும் மைக்குங்கிறது. இப்படி
தனித்தனியாக இப்படி 120 ட்ராக் வச்சு ஒவ்வொரு இசைக்கருவியோடைய சத்தத்தை தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதற்கு வெளியே சவுண்டு என்ஜினியர்ஸ் சொல்லி தனியாக வேலை செய்வாங்க. 120 ட்ராக்குக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 120 இசைக்கருவி அவர் வாசிக்க வைக்கலாம் தனித்தனியாக, இல்லை ஒட்டுக்கா வாசிக்க வைக்கலாம். ஒவ்வொரு இசைக்கருவியின் சத்தத்தையுமே கூட்டலாம், குறைக்கலாம், இல்லாமல் பண்ணலாம். பாடல் முடித்த பிறகு வெளியே வந்து இதெல்லாம் வெளியே வந்தே பண்ணலாம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருக்குது. 1930களிலிருந்து 1960 வரைக்கும் இப்போ 120 ட்ராக் பார்க்குறோம்ங்களா, அன்னைக்கு வெறும் சிங்கிள் ட்ராக், மோனோ ட்ராக் அது பேர். ஒரே ட்ராக்கில் தான் அத்தனை பாடல்களும் ஒளிப்பதிவு பண்ணப்பட்டுச்சு. அதாவது மைக்கு அதிகபட்சமாக ஒரு 3 அல்லது 4 மைக் தான் இருக்கும். பிளக்இன் எங்கேயுமே பண்ண முடியாது. பாடுகின்ற நபர் அந்த இடத்துல ஒரு 2 மைக் கொடுத்துருப்பாங்க. மீதம் 2 மைக்கில் தான் பிற மொத்த இசைக்கருவிகளும் வாசிக்கப்படும். தனித்தனியாக பிளக்இன் பண்ணுறது, தனித்தனியாக மைக்கு, எந்த கதையுமே அன்னைக்கெல்லாம் இல்லை. பாடுகின்ற நபருக்கு நிச்சயமாக மைக் இருக்கும். அது போக மொத்தமாக இசைக்கருவி வச்சு பொதுவாக மைக் வச்சுருப்பாங்க, ஒரு 2 மைக் வச்சுருப்பாங்க. அந்த இசையமைப்பாளர் வந்து இந்த பாடலுக்கு எந்த இசைக்கருவியின் சத்தம் அதிகமாக கேட்கணும், எது பின்னால் இருக்கணும், எது இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அந்தந்த இசைக்கருவியில் அந்த இடத்தை அமர்த்துவார். அப்படி ஒரு என்ஜினியரிங், அப்படி அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். இசைக்கருவியை தாண்டி அந்த சத்தம், இவருடைய சத்தம் இப்படி கேட்கணும், இவருடைய சத்தம் இப்படி கேட்கணும், இதெல்லாம் அன்னைக்கே முடிவு பண்ணாங்க. இவங்கெல்லாம் இசையமைப்பாளர் அதை சொல்றது வச்சு பொதுவாக மைக்கை வச்சு ரெக்கார்டிங் பண்ணாங்க. சிங்கிள் ட்ராக், அந்த 4 மைக்குடைய ஒயர் வந்து ஒரே இதில் சொருகி பதிவு பண்ணாங்க. இதுதான் 1930லேருந்து 1960 வரைக்கும். 1978 பிரியா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இசைஞானி இசையமைச்ச படம். அதில் தான் டபுள் ட்ராக் பண்ணாங்க, ஸ்டீரியோ ரெக்கார்டிங் அப்படிம்பாங்க. அது பண்ணி காமிச்சாங்க. இந்த பிரியா பாட்டு இன்னைக்கு கேட்டாலுமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் டபுள் ட்ராக். இன்னைக்கு 120 ட்ராக் இருக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு. ஆனாலுமே வெறும் சத்தங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க இசையமைப்பாட்ட. ஏஆர் ரஹ்மானை மட்டுப்படுத்தி பேசணும்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கேட்கும்போது உண்மையை ஒத்துக்கொள்ள வேணும். எனக்கு ஏதோ முடியலை அல்லது இசை வறட்சி என்பதை ஒத்துக்கொள்ளுமே தவிர, நான் ஒரு இஸ்லாமியன் அதனால என்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவது நிச்சயமாக தவறு. இது ஏன் பேச தோணுச்சு அப்படின்னா, சமீபமாக காலமாக நான் ஸ்பாட்டிஃபைல பாட்டு அதிகமாக கேட்பேன். காலையில் நடைபயணம் போகும்போதெல்லாம் ஸ்பாட்டிஃபைல வந்து டே லிஸ்ட்னு ஒன்று வரும். அதாவது நமக்கு பிடித்தது தினம் அவங்க கொடுப்பாங்க. நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு நாள் வரும், ஹிந்தியில் ஒரு நாள் வரும், தமிழ் இசைஞானி அதிகமாக வரும் எனக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு நாளில் 1970களில் வந்த பாட்டுன்னு கொடுத்தாங்க. நான் வேணான்னு யோசித்தேன், 1970 பாட்டுன்னு சொல்லி. சரி, எதுக்கும் கேட்கலாம், இதெல்லாம் வந்து கேட்கலான்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டேன். இசைஞானி எம்எஸ்வி அவர்கள், தேவேந்திரன் அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள் போன்றவர்கள் இசையமைத்த பாடல்கள் கேட்டேன். உண்மையாகவே பிரமிச்சு போயிட்டேன். அந்த 1970களில் வந்த பாட்டு அவ்வளோ அற்புதமான ராகம், இசைக்கருவிகள் வாசிப்பதெல்லாம் வேற லெவலில் வாசிக்கிறாங்க. அந்த சிங்கிள் ட்ராக் அல்லது டபுள் ட்ராக்ல அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒளிப்பதிவை ரெக்கார்டிங்கை கொடுத்துருக்காங்க. கேட்க கேட்க சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 1000களில் 10,000களில், இசைஞானி வந்த பிறகுதான் லட்சங்களில் சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவ்வளோ தெவிட்டாத பாட்டு. நீங்கள் வந்து இந்த 1970s இந்த பாடல்கள் கேளுங்க, உண்மையாகவே சொக்கி போயிடுவீங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் எப்படி இவங்களெல்லாம் இசையமைப்பாளர் சொல்கிறதே தெரில. அதை கேட்ட பிறகு எனக்கு பேசணுன்னே தோணுச்சு. சில 1000ங்களில் சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ அற்புதமான பாட்டை கொடுத்துருக்காங்க. எண்ணமெல்லாம் மக்களுக்கு நல்ல பாடல்கள் போய் சேர வேண்டும். தங்களுடைய மேக்சிமம் லெவல், இந்த மெட்டாலிக்கா, நிர்வாணா போன்ற அளவுக்கு தராட்டி பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு நம்ம ரசனை ஏற்றாது போல தெவிட்டாத பாடலை தரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு 120 ட்ராக்ல ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு பல மாதங்கள் ஒரு படத்துக்கு இசையமைக்க நேரம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய ஹோட்டலில் ரூம் போட தான் பாட்டு வரும்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒரு குப்பைத்தனமான பாட்டை கொடுத்துக்கிட்டு
அதை விமர்சித்தா நான் இஸ்லாமியன் இல்லை நான் கிறிஸ்தவன் சொல்றது மிகப்பெரிய தவறு. ஏஆர் ரஹ்மான்லாம் அவருக்கு கிடைத்த புகழுக்கு, அவருக்கு கிடைத்த பண வசதிக்கு ஆயிரம் 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 ஜென்மங்கள் இந்தியாவுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும், இந்திய மக்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றிகள்.